அனிதா புஷ்பவனம்குப்புசாமி வீஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை பார்க்குறோம். ஆன்மீக செய்தி பார்க்குறோம், அப்புறம் ஹெல்த் டிப்ஸ், பியூட்டி டிப்ஸ், வீஹா ப்ராடக்ட்ஸ் மற்றும் சமையல் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு ஒரு சமையல் செய்து காமிக்க போகிறேன். என்னென்னா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச காரப்பொரியல் ஒன்று இருக்குது. அது என்னன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடு ஊழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். எனக்கு பிடிச்ச பொரியல் உங்களுக்கும் கட்டாயம் பிடிக்கும். ஏன்னா சின்ன குழந்தைங்களிருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு காய் வாழைக்காய் கார வறுவல் செய்து காமிக்க போகிறேன். என்னங்க, எங்களுக்கு வாழைக்காய் பொரியல் செய்ய தெரியாதா, இதெல்லாம் செஞ்சு காமிச்சிட்டு அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்டைல் இருக்கும். இப்போ நான் செய்கிறது ஒரு விதமாக இருக்கும், இன்னொருத்தர் இன்னொரு மாதிரி செய்வாங்க. ஒரு வாழைக்காயின்னு எடுத்துக்கிட்டாலே பலவிதமான பொரியல்கள் செய்யலாம், பலவிதமான ரெசிபீஸ் செய்யலாம். அதனால் இப்போ நான் செய்ய போகிற இந்த வாழைக்காய் பொரியல் ரொம்ப எளிமையாக இருக்கும், நல்ல மொறுன்னு இருக்கும், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சரி, வாழைக்காய் பொரியல் செய்கிறதுக்கு நேரடியாக போயிடலாம். நான் 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். இதை தோல் நீக்கிடலாம். அதாவது நிறைய பேர் வாழைக்காயில் என்ன பண்ணுவாங்க, நல்லா தடியாக இருக்கிற தோல் எடுப்பாங்க. அப்படியெல்லாம் எடுக்க வேண்டாம், நம்ம மேலாக அப்படியே கத்தியாலேயே எடுக்கலாம். அப்படி இல்லையா, இதால் கூட எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் தோல் ஒட்டி இருக்கிற மாதிரி தான் எடுப்பேன், சீவுவேன். அந்த தோல் தான் நல்லா மொறுமொறுப்பு தரும் வறுக்கும்போது. இங்கே பாருங்கள், இப்படி தான் நான் அரைகுறையாக தோல் எடுப்பேன். நல்லா கழுவிடுறோம் இல்லையா, அதனால் முழுசாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இதை தோல் வறுபட்டு சாப்பிட்டா இன்னும் சுவையாக இருக்கும். ரொம்ப டீப்பாக எடுத்துடாதீங்க, அந்த வாழைக்காயோடைய சுவையே போயிடும். இப்போ நம்ம இதை துண்டுகளாக்கிக்கலாம். இந்த வாழைக்காயை நறுக்குனா கொஞ்சம் கரை படிஞ்சிரும் கையில். புதுசாக இருக்கிறவங்க அப்படிம்பாங்க. அதனால் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் எண்ணெய் பூசிக்கோங்க. எங்களுக்கெல்லாம் இது பழகிருச்சு. நம்ம இனிமேல் கையில் கரைப்படியுது அப்படின்லாம் யோசிச்சா முடியாது இல்லையா. சீக்கிரத்தில் சமைச்சிட்டு போகிறோம். நம்ம இதை துண்டுகளாக்கிக்கணும். வாழைக்காயை தண்ணியில் தான் நம்ம நறுக்கி போடணும், இல்லாட்டி கருத்து போயிடும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா சமைக்கிறதுக்கு பிகினர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் தெரிஞ்சுக்கிற விஷயம். இதெல்லாம் போய் சொல்கிறாங்களே அப்படின்னு அழுத்துப்பீங்க, நல்லா சமைக்க தெரிஞ்சவங்க. சரி, நான் நறுக்கிட்டு அப்புறம் நேரடியாக செய்முறைக்கு போயிடுறேன். இந்த பாருங்கள், வாழைக்காய் நறுக்கி இப்படி கரையாயிடுச்சு. வெளியில் போகிறவங்க கொஞ்சம் யோசிப்பீங்க, நான் வீட்டில் தான் இருக்கேன், அதனால் கழுவுன பின்னாடியும் போகல. சரி, இப்போ என்ன பண்ணலாம், அடுப்பில் ஒரு பேன் வச்சு சூடாக்கிக்கலாம். இப்போது பேன் சூடாயிடுச்சு, நம்ம போதுமான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்ல செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயும் கடலெண்ணெய் 2ஐயும் சேர்த்துருக்கேன். நான் எண்ணெயிலேயே வறுத்து எடுக்கிறதுனால கொஞ்சம் கூட தான் போட்டிருக்கேன். எண்ணெய் சூடானதுமே நம்ம அள்ளி இந்த உளுத்தம்பருப்பு, முழு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இந்த வாழைக்காய் வறுத்து அந்த முழு உளுத்தம்பருப்பையும் கடித்து சாப்பிடும்போது ஆஹாஹா என்ன சுவையாக இருக்கும்ன்றீங்க. இப்போது நான் கொஞ்சம் கூடவே போட்டிருக்கேன், 2 டீஸ்பூன் போல் போட்டேன். இதை இப்போது நம்ம வறுக்கலாம். உளுத்தம்பருப்பு பாதி வறுத்த உடனேயே நம்ம என்ன பண்ணலாம், கடுகு கொஞ்சம் போடலாம். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இடமா இருக்குது இந்த கடுகு வெடிக்கிற சத்தம். கடுகு பொரிஞ்ச உடனே தண்ணியில் இருக்கிற வாழைக்காய் செஞ்சிருக்கு இல்லையா, அதை எடுத்து இங்கே சேர்த்துக்கலாம். வாழைக்காய் ரொம்ப நைஸாக நான் வைக்கலாம். பாருங்கள், செஞ்சு பார்த்தாலே டியூப் இந்த அளவு இருக்கும். அடுத்தது இதில் மிளகாத்தூள், நீங்கள் எவ்வளோ மிளகா தாங்குவீங்களோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. நான் நல்லாவே போட்டுக்கிறேன். இது ஆனால் காஷ்மீரி மிர்ச்சுன்றனால காரம் அதிகமாக இருக்காது, கலர் தான் பார்க்க நல்லாயிருக்கும். அடுத்தது மஞ்சத்தூள் போட்டேன்.
அடுத்தது தனியாத்தூள், மல்லித்தூள் போட்டுக்கலாம். இதுக்கான அளவெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்தது ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். இப்போது இதை நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ வாழைக்காய் வேகணும் இல்லை, அதனால் என்ன பண்ணலாம், சிம் பண்ணிவிட்டு அடுப்பை மூடி போட்டு விட்டுடலாம். இதில் இருக்கக்கூடிய தண்ணீர் சொட்டி சுட்டு அப்படியே அந்த வாழைக்காய் வெந்துடும். அதுக்கப்புறம் ஒரு வறுவல் போல் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது மூடி எடுத்து காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். எப்படி பார்க்குறது, இப்படி ப்ரெஸ் பண்ணி பார்த்தா உடையுது இல்லையா, காய் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ என்ன பண்ணணும், மூடாமல் நம்ம இந்த காயை சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுக்கணும். ஓரளவுக்கு இந்த வாழைக்காய் கறியை நல்லாவே வறுத்தாச்சு. நல்லா ஸ்பைஸியாக இருக்குது. நிறம் பாருங்களேன் என்ன அழகாக இருக்குன்னு. வாசனை வேறு கமகமான்னு வருது. இது அநேகமாக நானே சாப்பிட்ருவேன்னு நினைக்கிறேன். சரி, இப்போது பவுலில் கொட்டிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாழைக்காய் கார வறுவல் ரெடி. சூப்பராக இருக்குது. நான் ஒரு துண்டு வாயில் போட்டு பார்த்துட்டேன். சில ரெசிபீஸ் அடுப்பிலிருந்து இறக்குன உடனேயே சாப்பிட்ணுன்னு தோணும். அந்த வகையில் இந்த வாழைக்காய் கார வறுவல் அப்படியே சாப்பிட்ணும் போல் இருக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. விட்டால் நானே சாப்பிட்ருவேன், வேண்டாம் எல்லோரும் கொடுக்கணும்ல. சரி, இந்த வாழைக்காய் கார வறுவலை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கட்டாயம் பேச்சுலர்ஸ்க்கு, அப்புறம் புதுசாக சமையல் கற்றுக்குறாங்களே அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருக்கும். சரி, இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன். விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இது வரைக்கும் யாராவது விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்ட விஹா ஆன்லைன் ஸ்பெல்லிங்கை பார்த்துக்கிட்டு ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோரில் போயிட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், ஆப் டவுன்லோடு பண்ணி வச்சுக்கோங்க. விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம், பார்த்து அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய புதிய பொருள்கள் அன்றாடம் அப்லோடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தரமானது கூட. வாங்கினவங்க எல்லாருமே ரொம்ப திருப்தியாக இருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் போட்டுட்ருக்கீங்க. குறிப்பாக பூஜை பொருள்கள் சக்தி வாய்ந்ததாக இருக்குது, அதனால் பல நன்மைகள் ஏற்றங்கள் எங்கள் வாழ்க்கையில் கிடச்சிருக்கு அப்படின்னு நிறைய பேர் நீங்கள் தெரியப்படுத்துறதில்ல, மகிழ்ச்சியாக தெரியப்படுத்துகிறீங்கல்ல, அது எனக்கும் மகிழ்ச்சியாக இருக்குது. இது தவிர viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் நாங்கள் வச்சுருக்கோம். அதுலேயும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் இருக்குது. எந்த நாடாக இருந்தாலும் நாங்கள் சேஃபாக சீக்கிரத்தில் அனுப்பி வைப்போம். இன்னொன்று, பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய விஹா ஷாப்க்கு வாங்க. அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்லேயும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் கொடுத்துருக்கு. கூகுள் மேப்ஸ்லேயும் விஹா சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் அப்படின்னு போட்டிங்கன்னா அழகாக கைட் பண்ணி கொண்டு வந்து எங்கள் கடையிலேயே விட்டுரும். எங்கள் கடைக்கான, அதாவது விஹா ஷாப்க்கான கிளைகள் வேறு எங்கேயுமே கிடையாது. ஒரே ஒரு கடை தான் வச்சுருக்கோம். என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு அவங்க கடை தாங்க, அவங்க கடையிலேருந்து தான் பொருள்கள் வாங்கி எங்கள் கடையில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி. சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.
வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.